ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மேரக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு கார குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். அட்டகாசமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள. இப்ப மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன், 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கீங்க, 6-7 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாங்க, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க, டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க, மிளகா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாத்தீங்கன்னா மீடியமான ஒரு தக்காளி 4 பழம் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 3/4 கப்பு துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம், நல்லா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க, ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப நம்ம காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடை அடுப்புல வச்சாச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊத்தி இருக்குங்க. இப்ப கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எடுத்துருக்குங்க சேர்த்து. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. மேரக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க, கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த காய்கறி பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கிட்டுங்க. பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் எண்ணெயில காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் கொஞ்சம் புளி கரைச்சு வச்சிருக்கேங்க, கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம புளி சேர்த்தியாச்சுங்க. கார குழம்புக்கு பாத்தீங்கன்னா புளி அளவா சேர்த்துனா போதுங்க. இப்ப 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நீங்க காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க, சூப்பரா இருக்குங்க இந்த குழம்பு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க. கத்திரிக்காய் மேரக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பரா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், பாய்.